அடுத்த ராசியாக பார்த்தோன்னா தனுசு ராசி. யாரெல்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக வராரு. ஸோ குரு பகவானாக வரனால நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று தான் கொடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வருஷம் ஒரு முறையாவது உங்கள் கையால் மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை 108 கொண்டக்கடலை மாலை சாற்றி வருஷம் ஒரு முறையாவது இதை செய்யுங்க. ராசிநாதனை குளிர வைக்கிறதுக்கு. அப்போ தான் உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வுங்கிறதே கொடுக்க ஆரம்பிப்பார். இது வந்து நம்ம பொதுவாக செய்கிறது. இல்லை வாழ்க்கையில் ஒரு கர்ம வினையினால் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து துன்பங்களாகவே இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தோன்னா யானை பொம்மை, மரத்தினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும். சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஆசிரியராக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த தானத்தை வந்து கொடுக்கலாம். இந்த சிலைகள் கொடுக்கும் பொழுது ஒற்றை சிலையாக என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து ஜோடியாக தான் இருக்கணும். ஏன்னா அதை வந்து பிரித்த பாவங்கள் நமக்கு வந்து சேர்ந்து விடும். அதனால் வந்து ஜோடியாக இருக்கக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை நீங்கள் உங்களுடைய குருவாக நினைக்கக்கூடிய ஆசிரியருக்கு கொடுத்தாலோ அல்லது சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகருக்கு கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்க இருக்கா, அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வியாழக்கிழமையன்று குரு ஹோரையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தை பாக்கிய தடைகளாக இருந்தாலும் சரி, சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு முயற்சி செய்கிறீங்க, சொந்தமாக வீடு கட்ட முடியல அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சொத்து தகராறு இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நீங்குவதற்கான ஒரு சிறந்த தானமாக இந்த தானம் வந்து அமைச்சு கொடுக்குது.